நிஜாமுதீன் தருகையிட நிகழ்ச்சியை தொடங்குறேன். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே அறிமுகம் போது சொன்னது மாதிரி கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வும் எதிர்த்து கொண்டே வருகின்றது. சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு மோதல் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை பாமக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது முழுமையா பாமகவை பொறுத்தவரை ஒரு குடும்ப நிகழ்வு தான். இன்னும் சொல்லப்போனா குடும்பத்துக்கு ஒரே வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு. முகுந்தன் அன்புமணி அவர்களுக்கு அக்கா மகன் மட்டுமல்ல, அவங்க சம்பந்தி, அக்கா அவங்களுக்கு சம்பந்தியும் கூட. ஸோ இது அவ்வளவு சீக்கிரமா யாரும் விட்டுட மாட்டாங்க. இப்ப இந்த பிளவுக்கு பிறகு மாநாட்டை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பது அரசியல் கட்சிகள் என்ற புருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் அவங்களுக்கு ஆதரவா எதிர்ப்பால நான் பேச வரல, நடப்பின் யதார்த்தத்தை நான் சொல்ல வருகிறேன். கிட்டத்தட்ட இந்த அன்புமணி அவர்கள் தான் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ராமதாஸ் அவர்களே ஒத்துக்கொண்டார். மாநாட்டில் ராமதாஸ் பிரதானமாக இதுக்காக எந்த பாராட்டையும் அவருக்கு கொடுக்காமல் இவருக்கு மட்டும் நம்ம ஆறுமுகத்துக்கு மட்டும் வன்னிய சங்க செயலாளர் ஆறுமுகத்தை மட்டும் பாராட்டினார். பட் இதுதான் செய்தார் என்பது அவங்க கட்சிக்காரர்கள் உட்பட ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் நடந்துச்சு. மாநாட்டு நடந்தது. மாநாடு வெற்றி. கட்சியில் ஜனநாயக ரீதியாக 1000 கருத்து மோதல்கள் இருந்தாலும் எங்கள் கட்சி ஒன்றாக பயணிக்கும் என்ற நிலையிலேயே மாநாட்டை அவர்கள் இந்த வருகின்ற தேர்தலுக்கு பறைசாற்றுகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே இதை நம்ம ஆருடன் சொல்லி அது குடும்ப பிரச்சனைங்கிற காரணத்தினால நிறைய மாற்றங்கள் வரலாம். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன் மகனை நியமித்த பிறகு, செயல் தலைவராக அறிவித்த பிறகு நடந்த மாநாட்டுக்கு பிறகான மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் அழைப்பிற்கு அவருடைய ஒரு கூட எல்லாமே கூட இருக்கவங்க தான் 7 மாவட்ட செயலாளர்களும் 9 மாவட்ட தலைவர்களும் கலந்திருக்கிறார்கள். மொத்தம் 109 மாவட்ட செயலாளர்கள், 109 மாவட்ட தலைவர்கள், கிட்டத்தட்ட 212 பேர் போக வேண்டிய இடத்தில் கிட்டத்தட்ட 16 பேர் தான் போயிருக்கிறார்கள். ஆகவே ஒரு இளைய தலைமையை நோக்கித்தான் அந்த கட்சி பயணிக்கும் என்பதை அதில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, கட்சியுடைய பொருளாளர் அவர்கள் அன்புமணி மேலான நடவடிக்கை குறித்து பேசும்போது ஜனநாயக படுகொலை என்று பகிரங்கமாகவே அறிவித்தார். அதுபோல பொருளாளர் முகுந்தன் பிரச்சனைக்கு காரணமாக சொல்லக்கூடக்கூடிய முகுந்தன் அவர்களும் தன் தாய்மாமா கூட இருப்பதாகவும் அவர்கள் ஒத்துக்கொண்டால் தான் நான் செயல்படுவேன் என்று சொன்னதாகவும் நாம் கேள்விப்பட முடிகிறது. ஆகவே இந்த வகையில் வச்சு பார்க்கும் பொழுது தேர்தல் இன்னும் டைம் இருக்குது, 1 வருஷம் இருக்குன்ற காரணத்தினால பெரிய அளவுல அந்த கட்சியை பிளவுபடுத்திடும் என்று வெளியே உள்ள ஆள் இருந்தால் அதை பிளவுபடுத்த நம்ம சொல்லலாம். ஒரே கூட்டம் தானே. இங்க பிளவுபடுத்தும் அந்த கூட்டத்தில் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் வைப்பாங்க, இந்த வீட்டுல இன்னொரு பக்கத்துல ராமதாசருடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள். அப்படிதான் இருக்க முடியும். ஆகவே இது ஒரு குடும்ப சூழ்நிலை என்ற காரணத்தினால அவருடைய இன்னும் சொல்ல போனா அவங்களோட அக்கா அதை வெளியே விட மாட்டார். அதை நம்ம பார்க்கிறோம், எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே என்னை பொறுத்தவரை தேர்தல் நோக்கி செல்லக்கூடிய நிலையில் அல்ல. இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கூட்டணியில் செல்வது என்பதுதான் இன்னைக்கு அவருக்கு பாட்டாளி மக்கள் குழுக்களான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் முதல்ல ஒரு முடிவு எடுத்தார், இப்போ ஒரு முடிவு எடுத்தார். திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கிறோம், இனிமேல் யாரையும் விரட்டவோ வெளியாக்கவோ யாரையும் சேர்க்கவோ முடியாது என்று மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக தெளிவுபட சொல்லிவிட்ட காரணத்தினால பாமகவிற்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கட்சியுடைய பிரச்சனையை சுமூகமாக விடுத்து இன்னும் 3-4 மாதத்திற்குள் அவர்கள் எந்த அணியில் சேர்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப அணி ரொம்ப குறுகிடுச்சு, நீங்க போறதுக்கான சாய்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. திமுக தன் கடையை மூடிவிட்ட காரணத்தினால அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று இருக்கிறது, அதுக்கு மேல விஜயுடைய கூட்டணி இருக்கிறது. அப்போ விஜய் கூட்டணிக்கு போனா யார் பெரிய, யார் 2 அல்லது யார் 3 என்ற நிலை, 3வது 4வது பார்ட்டி யார் என்ற நிலை இவங்க 2 பேருக்குள்ள வரக்கூடும். ஆகவே இதெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப குருசியலாக தேர்தலை, ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, பாஜக செல்வது என்ற முடிவு ஒரு நேரமான முடிவு. கட்சி நிறைய எதிர்ப்பும் இருந்தது, பாஜக சென்றதற்கான எதிர்ப்பு இருந்தது. நம்ம கட்சி இவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டதற்கும் பாஜக தான் காரணம் என்று அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில அவர்கள் கட்சியை ஒருங்குபடுத்தி தெளிவான கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோட்டையாக முடிஞ்சு. இந்த மாநாட்டை பார்த்த பிறகு, அதுக்கு முன்னாடி கூட மாற்றுக்கருத்துலாம் இருந்துச்சு, மாநாட்டை பார்த்த பிறகு அப்படி ஒரு கருத்து எனக்கு இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க கட்சி குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் இந்த முரண்பாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
திரு ராமதாஸ் அப்படிங்கிறவர் அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடர். அவர் பல தேர்தல்களை கடந்து வந்திருக்காரு, பல போராட்டங்கள் அமைப்புகள்லாம் தாண்டி வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடருக்கு இந்த குடும்ப விவகாரங்கள் அதை பற்றி இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது கட்சிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுன்றீங்களா? இல்ல, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தான் வளர்த்த, தான் உடம்பு கழுவி விட்ட, தான் குளிப்பாட்டி விட்ட மகன் தானே. மகன் வளர்ந்தது, எந்த தகப்பனும் தன் மனம் வளர்ந்ததை தன் எவ்வளவுதான் குழந்தைகள் வளர்ந்தும் தன் மகனை பொறுத்தவரை சிறுதாகவும், பேரனை பார்த்தால் சிறுதாகவும் காணிக்கக்கூடிய பாகு மனித இயல்பு. இதேதான் முலாயம் சிங் யாதவுக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த கட்சிக்கும் நடந்தது. நம்ம பாக்குறோம். அதுக்காக அவங்களை விருத்தா தள்ளிவிட்டாங்க கிடையாது, அப்படி அல்ல. இப்ப நான் என் பையனை கடைசி வரைக்கும் குழந்தையா தான் பார்ப்பேன். அவன் பெரிய பதவிக்கு வந்திருப்பான். ஆனா என்ன பொறுத்தவரை குழந்தை என்ற மனநிலையை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவனை பார்த்தா கொஞ்சம் மிச்சம் வருதுன்னு வச்சுப்பேன். அதான் இங்க நடக்கும். சரி, நம்ம பிள்ளைதானே ஏதாவது கருத்தை சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நடைமுறைக்கு வராதுன்ற கருத்தை அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதனால அவருக்கு அந்த பக்குவம் இல்லை என்பது நீங்க வெளியில காரியத்தை சொல்லும் பொழுதுதான் அது. இதே ஜி.கே. மணி இருந்து அது சொல்லியிருந்தா அந்த பக்குவத்தை அவர் இல்லையா இருக்குது என்று பேச முடியும். இவர் அன்புமணி வாடா போடா உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய, தலையில் அறையக்கூடிய உரிமை பெற்றவர். சோ அதுல பொது கருத்தை குறித்து சொல்லும் பொழுதும் அதே உண்மையில் சொல்லியிருக்கலாமே ஒழிய இதை பக்குவம் இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கு பக்குவம் இல்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உரிமையின் அடிப்படை சொல்லியிருக்கலாம், நம்ம பிள்ளைத்தாப்பா முகுந்தனுக்கு போடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்லை கொஞ்ச நாள் மாவட்டத்தில் வந்துட்டு வரட்டும்னு இவர் கருத்தை உரிமையோட அப்பா தானே என்று சொல்லியிருக்கலாம். இந்த கருத்து முதல் தானே ஒழிய வேறொரு மாற்றமே அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆகையினால இது நாளடைவில் சரியா போற பிரச்சனை. இதே ஒரு வேற மேட்டருக்கு போனா சரியா வரும். அது வேற ஆள் போகல இல்லை, உள்ளுக்குள்ளதான் நடக்குது. அப்ப கட்சியோட இவரால் நியமிக்கப்பட்ட பொருளாளர் கூட இதை ஒரு ஜனநாயக படுகொலை என்ற ஒரு கடுமையான வார்த்தை கூட பயன்படுத்தி அதை கூட தவிர்த்து இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் வயசுல மூத்தவர் ராமதாஸ் அவர்கள், அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆகவே அதையும் நடத்தி மாநாட்டிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிய மாநாட்டில் ஒரே மேடையில இருந்து மாநாட்டை அழகாக நடத்தி இருக்கிறார்கள். அதுல நீ கூடாது நான் கூடாதுன்னு யாரும் சொல்லணும். ஆகவே அந்த வகையில தான் நம்ம பார்க்க முடியுமோ ஒழிய மாறாக பார்ப்பது தவறு. ஏன்னா அது குடும்ப பிரச்சனை தான் முடியும். இது கட்சி பிரச்சனையாக கொண்டு போற மாதிரி யாருமே கட்சியில் உள்ள எல்லாருமே அடக்கி வசிக்கிறாங்க. இப்போ யாரை நோக்கி பேசுறது, ரெண்டுமே ஒண்ணு தானேன்னு பேசுறாங்க. ஏன்னா நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பேசுறவங்க மாட்டிக்குவாங்க. ஆகவே அந்த நளினமாக பேசக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய நிலை எனக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எனக்கு ஐயா ராமதாஸ் ரொம்ப நாளா பழக்கம். நான் கிட்டத்தட்ட 95 அவருக்கு நிறைய பழக்கம் இல்லை நான். அப்ப நானும் எல்லாருமே பேசும்போது அரசியலை தாண்டி ஒரு மரியாதை, ஒரு பண்பு, பழக்கம் என்று இருக்கிறது இல்லையா, அதையெல்லாம் பின்பற்றணும். தவறுன்னு சொல்லி காட்டுறோம். ஆகவே இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் உருவாவது தமிழ்நாடு கல அரசியலுக்கு நல்லது. சரி, பேசுவோம். நம்ம அந்த பாமகவுடைய மாநாட்டில் பார்த்தோம், கூட்டம் அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு திரு ராமதாஸுடைய அழைப்பின் பேரில் நடத்தப்பட்ட மாவட்ட செயலர் மற்றும் தலைவர்கள் கூட்டத்தை பெரும்பான்மையாக எல்லாருமே புறக்கணித்தாங்க. அப்படின்போது தொண்டர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாமே அவங்க தெளிவாக இருக்காங்க, அன்புமணியின் தலைமைக்கு நம்ம செயல்படுவோம் அப்படிங்கன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படிதான் தெரியுது. அதாவது ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்காம ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட அன்புமணியை பின்பற்றுவதுதான் சரி என்ற ரீதியில தான் தொண்டர்கள் இருப்பதாக தான் நமக்கு படுகிறது. அதான் உண்மையும் கூட. ஆனால் ரெண்டு பேருக்குமே கூட்டணியில் எங்கே செல்வது என்ற இருவேறுபட்ட கருத்து இருக்கிறது. தனக்கு வழக்கு இருக்கக்கூடிய நிலை எல்லாற்றையும் நினைத்து பார்த்து அன்புமணி ஒரு பிடிக்காமலோ பாஜகவோடு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வருகிறார். இங்கே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அது போன்ற நிலையிலிருந்து மாறுபட்ட முடிவை அவர் எப்பவுமே தேர்தலுக்கு முதல் எடுக்கக்கூடியது, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உள்ளவர் தான் எடுக்கிறார். ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடந்த சில காலமாக அவர் பாஜகவோடு பிரேமித்த காரணத்தினால அந்த கட்சி மிகவும் மோசமான நிலைக்கு சென்று உள்ளது. அதுவும் இந்த மாதிரி ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த கட்சி உருவாகும் போது பழனி பாபா போன்றவர்கள், அதுக்கப்புறம் கஜாலி போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக உழைத்தவர்களாக இருந்தார்கள். இப்போ கஜாலி இல்லை, பாஜக கூட்டணியில் போனதான் கஜாலி அவர்கள் நவுந்து போயிட்டாரு, எந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் வர்றதே இல்லை. பழனி பாபா மறைவுக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இருந்தார்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டாங்க. இப்ப அந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரே இனத்தின் கட்சியாக இருந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருந்தார்கள். ஆனால் தலித் மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட பட்டியல மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுமான ஒரு மோட்டிவேஷன் அந்த கொம்புசி நிலைக்கு இன்னைய வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இப்போ கொஞ்சம் அமங்கி போய் கட்சி இந்த அரசியல் ரீதியாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தெளிவாக இப்ப நடந்த மாநாட்டில் கூட அந்த நிலை தெரியவில்லை. அதற்கு பிறகு நடந்த மாவட்ட செயலாளர் தலைவர் கூட்டத்தில் நிலைப்பாடு, கட்சியுடைய நிலைப்பாடு தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்படிதான் செல்லும். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்ன, உத்தரப்பிரதேசம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தான்
உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் ஃபேமிலியில நடந்தது போல்தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் முடிவுக்கு வரும். ஆனால் அதன் பிறகு இந்த தேர்தலில் அன்புமணி சரியான முடிவை எடுப்பாரா என்பது உள்ளாலா எடுத்த முடிவுகள் அனைத்துமே தெளிவான முடிவுகளாக அவர் தான், ராமதாஸ் தான் எடுத்தார். அவர் கட்சிக்கு மக்களுக்கு பொதுமக்கள் சரியான பாலம் கிடையாது. அந்த கட்சிக்கு என்ன நடக்கணும், தன் மக்களுக்கு என்ன நடக்கணுங்கிற ஒரே தன்னுடைய முடிவாக தான் எடுப்பார். ஒழிஞ்சு அவன் திடீர்னு இடம் மாறிட்டாரு, அங்கே போயிட்டாரு, நம்ம கெட்ட பேர் வருது, சிறப்பத்துக்கு மாறுறோம் அப்படிலாம் சொன்னாலும் அவர் அந்த முடிவு அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். தான் எடுப்பது தனக்கு சரி என்று எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் இப்போ யார் எடுக்க போறாங்க, இது போக தான் பொறுத்து பார்க்க முடியும். இப்போது எடுக்கிற பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிவு எடுக்கும் பொழுது அன்புமணி என்ன சொல்ல போகிறார், ராமதாஸ் என்ன சொல்ல போகிறார்னு தான் அந்த கட்சியுடைய தலையெழுத்தே இருக்கிறது. அதுவரை என்ன நடக்க போது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டுறாரா இல்லையாங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ராமதாஸ் வேற ஏதாவது காயநோத்தத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம், அல்லது குடும்பத்தினர் சேர்ந்து அது வரை தெரியா மச்சம் பண்ணி முலாயம் சிங் யாதவ் வீட்டில் என்ன நடந்தோ அது போல செய்யறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணலாம். நிஜாமுதீன் சார், இறுதியாக ஒரு கேள்வி. விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் கொண்டு வரப்பட்ட போது கூட பாமகவின் தலைவராக அன்புமணி தான் இருக்கார். எப்போ அவர் செயல் தலைவராக மாற்றப்படுறார் அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷாவுடைய வருகைக்கு முன்பாக அந்த மாற்றம் என்பது நடைபெறுது. அப்படி என்றால் கூட்டணி தொடர்பாக ஒரு முந்திப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கலாக இந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படின்போது கூட்டணி தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்போது ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு சுமூகமான முடிவு வந்துட்டா இது பிரச்சனை சரியாயிடும்னு பார்க்கலாமா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அப்போ அமித்ஷாவுடைய பார்வை முழுக்க அதிமுகவை நோக்கித்தான் இருந்தது. எப்படி அதிமுகவை நாம் இங்கே கொண்டு வர்றது, அப்போ எப்படி அண்ணாமலையை சரி கட்டி வெளியே தள்ளி கொண்டு வர்றதுங்கிற சிந்தனையில தான் அமித்ஷா அவர் இருந்தார். ஏன்னு சொன்னால் ராமதாஸோட இருந்து பார்த்தார், ஒன்றும் போனியாகலை, ஒரு வழி இல்லை. அப்போ சரியான ஆள்களும் அங்கேருந்து நகரலை. இப்போ இங்கே தலைமை இல்லாத கட்சியாக அதிமுக இருக்கின்ற ஒரு காரணத்தினால இங்கே வந்தால் கட்சியிலேருந்தும் ஆள் வரும், கூட்டணியிலே ஒரு செல்வாக்கான ஓட்டு வாங்க முடியும் என்ற நிலைப்பாட்டு இருந்ததுனால நம்ம அதை வச்சு அமித்ஷாவுடைய தலையீடு அல்லது வருகையின் காரணமாக இருக்கலாம் என்பதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கண்டு கூட இல்லை, கலந்து கூட இல்லை. அவங்க பாரில் வந்தாங்க, செஞ்சுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆகவே இது குடும்ப பிரச்சனை தான், அதை அவர்கள் தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் குடும்பத்து பிரச்சனையை ராமதாஸ் வீட்டை பொறுத்தவரை வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் தவறி வந்திருக்கிறது, வருவ வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் ராமதாஸ் யாரை அடையாளம் காட்டினாலும் அவரை வச்சுதான் இந்த கட்சி நடக்கும், அவரை தான் அன்புமணியாக என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை முலாயம் சிங் யாதவ் வீட்டில் நடக்கக்கூடிய அதே நிகழ்வு அதே முடிவு இங்கே நடக்கும். ஆனால் அன்புமணியுடைய பிற்காலத்தில் மாற்றங்கள், அவர்கள் கூட்டணியுடைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதே பாஜக செல்வதனால் ஏற்கனவே கட்சியின் நிலைமை அதல பாகத்தில் இருக்கிற நிலைமையில் இன்னும் மோசமாகி. சரி, ஓகே.